உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பதவியேற்பு, இது உண்மையா? தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த் குமார். இப்போ மக்களிடையே பத்திரிகையாளர்கள் மத்தியிலெல்லாம் பெரிய பரபரப்பாக பேசப்படுற விஷயம் என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக அநேகமாக பதவியேற்கலாம். காரணம், இப்போ நடந்த தேர்தல் வெற்றிகள் 39 தொகுதியிலையும் தமிழகத்தில் திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கு. அதுக்கு உதயநிதி ஸ்டாலினும் முக்கிய காரணம் என்று ஸ்டாலின் நினைப்பதாக தகவல். சரி, நினைக்கட்டும். உதயநிதி பதவியேற்பதில் ஏதாவது சிக்கல் இருக்கா? எதுவுமே இல்லை. ஏன்னா அரசியல் சாசனப்படி ஒருவர் எந்த பதவி, எந்த அமைச்சர், எந்த இலாக்கா, இதெல்லாம் அதிகாரம் முதலமைச்சருக்கு தான். ஆளுநர் கூட அதில் அதிகாரம் இல்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு தான் யாருக்கு எந்த அமைச்சர் பதவி கொடுக்கலாமா வேண்டாமா, இலாக்கா எல்லாத்துக்கும் முடிவு செய்கிற அதிகாரம். இதுதான் நம்ம அரசியல் சாசனம். அப்படி இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அமைச்சரானது, துணை முதலமைச்சரானா, அதெல்லாம் பற்றி நாம் டைரெக்டாக எதுவும் சொல்ல முடியாது. அரசியல் சாசனப்படி நடப்பவை. ஆனால் அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா நானே பாஜக ஆதரவாளன். காரணம், நான் தேசியத்தை விரும்புபவன். எனக்கு இந்த திராவிடம், இந்த வாரிசுலாம் எனக்கு அந்த கருத்து ஒத்து வராது. ஆனால் இந்த விஷயத்தில் எதுவுமே பண்ண முடியாது. நமக்கு தேவை அரசியல் மாற்றம். தமிழகத்தில் தேசிய சிந்தனை அதிகம் வரணும்னு தான் நான் நினைப்பேன். தேசியம்னு உடனே காங்கிரஸ் நினைக்கக்கூடாது. ஏன்னா பிகாஸ் காங்கிரஸ் இட் செல்ஃப் இஸ் நாட் ஏ நேஷ்னல் பார்ட்டி. அவங்க ஸ்டேட்டுக்கு ஏற்றபடி விதவிதமாக பண்ணுவாங்க. காஷ்மீருக்கு ஒரு ரூல்ஸ் வைப்பாங்க. அதுக்கடுத்து பஞ்சாபுக்கு, டெல்லிக்கு ஆம் ஆத்மிக்காக என்ன பண்ணாங்க, ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அவங்களே சொன்னாங்க. இந்த மாதிரி பல விஷயம் காங்கிரஸ் அவங்க ரீஜனலுக்கு ஏற்றபடி, ரீஜன்ஸுக்கு ஏற்றபடி பண்ணுறதுனால காங்கிரஸ் இஸ் டு பி கன்சிடர்ட் அஸ் ரீஜனல் பார்ட்டி, நாட் ஏ நேஷ்னல் பார்ட்டி. பிஜேபி இஸ் த ஒன்லி நேஷ்னல் பார்ட்டி. அதனால் நான் இந்த அரசியல் இதே மாற்ற தான் விரும்புகிறேனே தவிர இதெல்லாம் பற்றி இப்போ நடப்பதை பற்றி நான் என்ன இருக்குது கமெண்ட் சொல்கிறதுக்கு. நன்றி, வணக்கம்.